Hi friends, welcome to Conquest Hindi News Analysis dated 30th September 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 60 மில்லியன் இந்தியன்ஸ் மே ஹேவ் பீன் எக்ஸ்போஸ் டு தி வைரஸ் அப்படின்னு ஐசிஎம்ஆர் சர்வே கொடுத்துருக்காங்க. இது என்ன சர்வே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வைடா இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல எவ்வளோ பேருக்கு கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ரேண்டமா ஒரு சர்வைலன்ஸ் பண்ணக்கூடியது தான் சீரோ சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தனித்தனியா இண்டிவிஜுவலுக்கா எவ்வளோ டயக்னோஸ் பண்ண போறாங்கிறது கிடையாது. ஒரு என்டையர் பாப்புலேஷனுக்கு கொரோனா வைரஸோட ஸ்ப்ரெட் எவ்வளோத்துக்கு நம்ம கண்ட்ரியில இருக்கு, கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் ஆயிடுச்சா அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு சர்வைலன்ஸ்க்காக பண்றதுதான் இந்த சீரோ சர்வே அப்படின்னு சொல்றது. சரி, இது என்ன சீரோ சர்வே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடியில இருக்கக்கூடிய சீரத்தை வச்சு ஒருத்தருக்கு கொரோனா வைரஸ் இதுக்கு முன்னாடி இருந்ததா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறாங்க. பாடியில பிளட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இதுல மேக்சிமமா இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் 55% பிளாஸ்மா இருக்கும், 44% ரெட் பிளட் கார்பசல்ஸ் அண்ட் 1% ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட் கவுண்ட்ஸ் இருக்கும். இதுல இந்த சீரம் அப்படிங்கிறது பிளாஸ்மாக்குள்ளதான் இருக்கும். அப்ப இந்த சிரோலஜிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன் வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்காரா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக. அப்ப சிரோலஜிக்கல் டெஸ்ட் வில் லுக் இன் டு தி பிளட் சீரம். நம்ம காம்பனன்ட்ஸ்ல இந்த பிளட் சீரமே பார்த்துருக்க மாட்டோம். அப்போ வாட் இஸ் திஸ் பிளட் சீரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளாஸ்மால ஃப்ளூயிட் பார்ட்ஸ் தான் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓரளவு ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமாட்டி சில செல்ஸ் வந்துட்டு கொயாகுலேட்டடா இருக்கும். கொயாகுலேட்டட்னா சுருக்கமா சேர்ந்து இருக்கிறதுக்கு பேரு யூ கால் இட் அஸ் கொயாகுலேஷன். இல்ல ஒரு செமி சாலிட் ஃபார்மேட்ல இருக்கும். இததான் சீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பர்டிகுலர் சீரத்துல இருந்துதான் நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கா. ஒரு வைரஸ் உள்ள வருதுன்னா அது ஆன்டிஜன், ஒரு ஃபாரின் பாடி. நம்ம உடம்புல அதுக்கு எதிர்க்கிற மாதிரியான ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத இந்த பிளட் சீரத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். அப்ப சயின்டிஸ்ட் வந்துட்டு எவ்வளவுக்கு இந்த ஆன்டிபாடிஸ் இருக்கு, அதாவது இம்யூனோகுளோபுலின்ஸ் எவ்வளவுக்கு நம்ம பாடியில இருக்கு, இந்த ஆன்டிபாடிஸ் எவ்வளவு இருக்கு, செகண்டா வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், ஒருத்தருக்கு ஏற்கனவே கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவருக்குள்ள ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆயிருக்கிறது செகண்ட் இன்ஃபெக்ஷனுக்கு அவரை ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது திருப்பி கொரோனா வைரஸ்னால அஃபெக்ட் ஆகாம அவரை ப்ரொடெக்ட் பண்ணுமா அப்படின்னு பாக்குறதுக்கு எந்த ஸ்பெசிபிக்கான ஆன்டிபாடிஸை பார்க்க போறாங்க அப்படின்னா ஐஜிஜி அப்படிங்கிறத பார்க்க போறாங்க. இது கொரோனா வைரஸ் வந்து ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆகி செகண்ட் வீக் ஆஃப் தி இன்ஃபெக்ஷன்ல தான் இது கிரியேட் ஆகவே ஆரம்பிக்கும். ஆனா இந்த பர்டிகுலர் இதை பத்தி இன்னும் ரொம்ப கிளியரான டிஸ்டிங்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை. ஏன்னா இது எப்படி சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சீரம் சர்வே அப்படிங்கிறது இப்போதைக்கு யாரு கொரோனா வைரஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லாது. இன்னைக்கு உங்களுக்கு கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா உங்க உடம்புல அந்த ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆயிருக்காது. இட் டேக்ஸ் 2 weeks ஆஃப் டைம்ல. அப்ப இதுக்கு முன்னாடி யாராச்சும் கொரோனா வைரஸ்க்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்களா, ஒருவேளை சில பேருக்கு கொரோனா வைரஸ் வந்துட்டு கூட போயிருந்திருக்கலாம். ஸோ பாஸ்ட் எக்ஸ்போஷர் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இந்த சீரோ சர்வே பண்றது. இந்த சீரோ சர்வேல இப்போதைக்கு மேஜரா 3 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரேபிட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட். இந்த ரேபிட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்ல 10 to 30 மினிட்ஸ்க்குள்ளேயே ரிசல்ட் தெரிஞ்சோம். பிளட் சாம்பிள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லைன் வழியா பாஸ் பண்ண விடுவாங்க. இது இந்த இந்த ஒருவேளை ஆன்டிபாடிஸ் அந்த பிளட்ல இருக்கு அப்படின்னா கலர் வந்துட்டு மாறிக்கும். ஆனா இந்த டெஸ்ட்ல இருந்து என்ன மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது கொரோனா வைரஸுக்கு ஒருத்தருக்கு இருக்கா இல்லையான்னு தான் கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய, இது எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு, எவ்வளவு நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்கு, எவ்வளவுக்கு எஃபிஷியன்டா இருக்கும் அடுத்த தடவை வைரஸ் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு அப்படிங்கறத பத்தி இதுல பேச முடியாது. whereas the second and the third one, enzyme linked immunosorbent assay and semi illuminescent immunoassay அப்படிங்கிறது. இதோட டைம் ஹார்ஸ், அதாவது ஆன்டிபாடிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குற டைம் ஸ்கேல் அப்படிங்கிறது இட் இஸ் ஜாஸ்தி, 2 to 5 hours இருக்கும். ஸோ அப்ப சாம்பிள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிளேட்ல வந்துட்டு கோட் பண்ணியிருப்பாங்க, வைரஸ் ஆன்டிஜனை வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க. அது மேல உங்களோட பிளட் சாம்பிள்ஸை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. இதை எக்ஸ்போஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலர் வந்துட்டு இந்த எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்கல்ல பிளேட், அந்த சாம்பிள் இதோட சேர்ந்து உங்களோட ஆன்டிபாடிஸ் அட்டாச் ஆகும் போது ஒரு கலர் வந்துட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். கலர் ஜாஸ்தி ஆக லைட்டா இருந்து கடைசியில ஜாஸ்தியா இருக்கா, அப்ப ஜாஸ்தியா கலர் இன்டென்சிஃபிகேஷன் காமிச்சது அப்படின்னா ஆன்டிபாடிஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கெம் illuminescent இப்படி இம்யூனோ அசசி அப்படிங்கிறது, illuminescent அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் லைட் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிஜென் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேட்ல பிளட் சாம்பிள் இது பண்ணும் போது லைட் வர மாதிரியான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வருது அப்படின்னா
இட் ஷோஸ் தட் உங்க பாடியில கொரோனா வைரஸ்க்கான ஆன்டிபாடிஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப ஹை இன்டென்சிட்டியோட இருக்கும் போது ஆன்டிபாடிஸ் நிறைய இருக்கு அப்படிங்கம்மா. ஸோ அப்ப இது ரெண்டுத்துல இருந்து நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு ஆன்டிபாடிஸ், த குவான்டிட்டி ஆஃப் ஆன்டிபாடிஸை நம்ம என்ன சொல்லிடலாம், கண்டுபிடிச்சலாம். ஆனா உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் எஃபெக்டிவா இருக்கா அடுத்த தடவை வைரஸ் வர்றது ஸ்டாப் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்ப இப்போதைக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய மெத்தடாலஜிஸ் அப்படிங்கிறது இந்த 3 மெத்தடாலஜிஸ் தான் யூஸ் பண்ணி சீரோ சர்வை அப்படிங்கறது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சர்வேல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ட்ரி வைடு ப்ரிவலன்ஸ் ஆஃப் வைரஸ் அப்படின்னு, ஏன்னா 1 lakh கிட்ட எல்லாம் நமக்கு போயிட்டு வந்துருச்சு. ஸோ அப்ப ப்ரிவலன்ஸ் ஆஃப் வைரஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால எவ்வளோ ப்ரிவலன்ஸ் இருந்ததோ அதுக்கு சிமிலரா தான் கிட்டத்தட்ட 9.3% ஆஃப் யுனைடெட் ஸ்டேட் பாப்புலேஷன் were affected by கொரோனா வைரஸ். அதே சினாரியோல பிரேசில், ஸ்பெயின் இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ப்ரிவலன்ஸும் வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப இந்தியாவில் வந்துட்டு இப்போதைக்கு லாக்டவுன்லாம் ஈஸ் பண்ணதுனால கண்டிப்பா வைரஸோட ஸ்ப்ரெட் வந்துட்டு இட் இஸ் லைக்லி டு இன்க்ரீஸ். அப்ப இந்தியாவில் ஆவரேஜா எவ்வளோ ப்ரிவலன்ஸ் இருக்கு மேஜர் சிட்டிஸ்ல அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, மும்பை பாப்புலேஷன்ல 50% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. இது சர்வே எடுக்கும் போது இண்டிவிஜுவலா எல்லா இண்டிவிஜுவலையும் கூட்டு சர்வே எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 2 கேட்டகரிஸா பிரிச்சுப்பாங்க. ஒன்னு லோ ரிஸ்க், இன்னொன்னு ஹை ரிஸ்க். யாரு ஹை ரிஸ்க்னா நர்ஸ், டாக்டர்ஸ், இந்த மாதிரி யார் யாரெல்லாம் கொரோனா வைரஸோட ஒன்னு சேர்ந்து இருக்காங்களோ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தே கால் இட் அஸ் ஹை ரிஸ்க் பாப்புலேஷன். அவங்களோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்துப்பாங்க. லோ ரிஸ்க் அப்படின்னு வரும்போது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்களோட வரக்கூடிய அட்டெண்டன்ஸா இருக்கட்டும், இவங்க கூட்டிட்டு இருந்து எடுக்கக்கூடிய பிளட் சாம்பிள்ஸை லோ ரிஸ்க் அப்படின்னு எடுத்துட்டு எவ்வளவுக்கு இந்த வைரஸோட ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி எடுத்து பார்த்ததுல மும்பைல 50% ஆஃப் த பாப்புலேஷன் had this antibodies, which means that 50% of the population is affected by coronavirus. Whereas when it comes to New Delhi, 29%, Chennai, Indore அப்படின்னு வரும்போது 22% and 7.8%. அப்ப infections are in increase. So as of Tuesday, இந்தியால மட்டுமே கிட்டத்தட்ட 60 lakh cases confirmed cases. அதுலயுமே 9,50,000 cases is active cases, which means coronavirus is still present and it is still increasing and quite increase ஆயிட்டே இருக்கும் இந்த லாக்டவுனை வந்துட்டு ஈஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனால அப்படின்னு சொல்லலாம். The next article, India rejects China's unilateral claim on LAC. ஸோ இதை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இப்போதைக்கு என்ன அப்படின்னா, எஸ்கலேஷன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா ரொம்ப ஜாஸ்தியாகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இந்தியாவா இருக்கட்டும் சைனாவா இருக்கட்டும் ரிப்பீட்டடா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்தியா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது வந்துட்டு சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து எந்த டெரிட்டரி நம்மளோடது அப்படிங்கிறது ப்ராப்பரா கிடையாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் அக்சைச்சின் ரீஜன் அப்படிங்கிறது மேப்ல பார்த்தாலே தெரியுதுல, மவுண்டன்ஸ் தான் இருக்கு. அப்ப ஹைலி இன்ஹாபிட்டட் லேண்ட், ரொம்ப பெருசா மக்கள் இல்லைங்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியா பண்ணாதனால சர்வே அப்படிங்கறது ஒண்ணு விஷயத்தை இவங்க பண்ணவே இல்லை. ஸோ அப்ப இந்தியா ஹாஸ் நெவர் அக்செப்டட் திஸ் பர்டிகுலர் கான்செப்ட் கால்ட் இஸ் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஆனா அக்சைச்சின் ரீஜன் எங்களோட தான் அப்படின்னு சொல்லி 1959 ஆக்சுவல் கண்ட்ரோல் ஆஃப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு 1959 சைனா சொன்ன லைன் வந்துட்டு இந்த ரெட் கலர்ல இருக்குல்ல, இந்த லைன் தான் ஃபர்ஸ்ட். ஆனா 1962 வார்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த லைனை தாண்டி இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, இது வரைக்கும் வந்து அக்வயர் பண்ணி இப்போதைக்கு இதுதான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். அப்ப இந்த கம்ப்ளீட்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இந்த ஈஸ்டர்ன் டெரிட்டரிய, லடாக் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த டெரிட்டரி இப்போதைக்கு சைனாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 1959 நீங்க சொன்ன லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலையே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நாங்க முன்னாடியே வந்து சொல்லிட்டோம், திஸ் இஸ் நெவர் அக்செப்டட். யூனிலேட்டரலா நீங்க வந்துட்டு 1959 இதுதான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு நீங்க தான் டிசைட் பண்ணீங்க, நாங்க வந்துட்டு இது சொல்லவே இல்லை. 1959 யார் இதுதான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னா, அப்போதைய சைனீஸ் பிரீமியர் ஜுவா என்லாய் வந்துட்டு ஜவஹர்லால் நேரு கிட்ட சொல்லியிருப்பாரு, திஸ் இஸ் தி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜவஹர்லால் நேரு இதை ரிஜெக்ட் பண்ணிட்டு நாங்க இதை எப்பயுமே அக்செப்ட் பண்ண போறது கிடையாது. ஆனா டியூரிங் 1959 சம்மர் சீசன்ல இன்னும் ஜாஸ்தி உள்ள வந்து இது
எங்களோட டெரிட்டரி அப்படின்னு கிளைம் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்தியா சின்ஸ் 1959 லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நாங்க ரெகனைஸ் பண்ண போறதே கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் பார்டர் கிளாஷஸ் ஜாஸ்தி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக we started to have this bilateral agreements. 1993ல ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் போட்டிருப்போம், which is called as agreement on maintenance of peace and tranquility along the line of actual control. 1996ல செகண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருப்போம், agreement on confidence building measures in the military field, and 2005ல agreement on political parameters and guiding principles அப்படிங்கிற மாதிரியான 3 அக்ரிமெண்ட் போட்டு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருப்போம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி, நீங்க எங்க ஏரியாக்குள்ள வரக்கூடாது, நாங்க உங்க ஏரியாக்குள்ள வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இத்தனை அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருந்தாலும் நிறைய இடத்துல ஆம்பிகுவிட்டி அப்படிங்கிறது ஜாஸ்தியாவே இருந்துட்டே இருந்தது. 2003ல இந்த ஆம்பிகுவிட்டிஸை நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணுங்கிறதுக்காக we started to clarify this process. சைனீஸ் சைடு வந்துட்டு அதுல ரொம்ப பெருசா வில்லிங்னஸ் காமிக்கவே இல்லை. ஸோ அப்போ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் வெஸ்டர்ன் செக்டார்ல வந்துட்டு நிறைய தடவை சைனா யூனிலேட்டரலா இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை மாத்துறதுக்கு நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்தியா நிறைய தடவை இவங்க உள்ள வரதை வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணியிருக்காங்க. சரி சார், அப்போ சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட இந்தியா தன்னோட பார்டர் ரீஜன்ஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது சைனீஸோட ஃபாரின் மினிஸ்டர், நாங்க லடாக் ரீஜனை யூனியன் டெரிட்டரி அப்படின்னு இவங்க இப்போதைக்கு மாத்தி வச்சிருக்கதையே நாங்க அக்செப்ட் பண்ணிக்க போறது கிடையாது, அண்ட் கிரியேஷன் ஆஃப் திஸ் யூனியன் டெரிட்டரி இஸ் கம்ப்ளீட்லி இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப சைனா இஸ் நாட் ரெகனைசிங் லடாக் அஸ் யூனியன் டெரிட்டரி. ஸோ அப்ப வி ஆர் அப்போஸ் என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மிலிட்ரி பர்பஸ்க்காக இந்தியா பண்றாங்க அப்படின்னா நாங்க கண்டிப்பா அதை ஸ்டாப் பண்ணதான் செய்வோம், அதை அப்போஸ் பண்ணதான் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சார், இது இந்தியா சைட்ல நடக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை நீங்க அப்போஸ் பண்றீங்க, ஆனா சைனாவே வந்துட்டு எல்ஏசிக்கு பேரலா நீங்க நிறைய பார்டர் ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நீங்க பண்றீங்களே, அது இது வரைக்கும் சைன் பண்ணியிருக்கக்கூடிய பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்டபோது த ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் சைனா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சைனா வந்துட்டு கன்சிஸ்டன்டாவும் ஸ்ட்ரிக்டாவும் இது வரைக்கும் என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்கோமோ இது எல்லாமே அபைட் பண்ணிட்டு வரோம், என்ன ஒரு எஸ்கலேஷன்ஸ் நடந்தாலும் அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்தியா தான் அப்படின்னு பேசி. So the next article is about an editorial article. Data points கொடுத்திருக்காங்க. இந்த data points is important. UPSCல மெயின்ஸ் எழுதுறதுக்கு this will be literally helpful. சரி, இந்த data pointsல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் சர்வே ஜான்வரி 2019ல இருந்து டிசம்பர் 2019 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டா ரிலீஸ் பண்ணதுல men and women டொமெஸ்டிக்ல எவ்வளவு வேலை செய்யறாங்க, அதாவது ஜெனரல் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 50 ஏஜ் நம்பர் 15ல இருந்து 59 ஏஜ் இருக்கிற வரைக்கும் இவங்களை என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வேலை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வீட்ல இருந்து வெளியில போய் பாக்குறது மட்டும்தான் வேலை அப்படின்னே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வீட்ல டொமெஸ்டிக் ஒர்க், வீட்ல நம்ம அம்மா செய்யக்கூடிய வேலைகளுக்கு எல்லாம் நம்ம பே பண்றோமா என்ன, அது பே பண்றதே கிடையாது. ஃபாரின்ல சில கண்ட்ரீஸ்ல எல்லாம் பேமெண்ட் இஸ் மேட் ஃபார் தட் ஆல்சோ. அப்ப அன்பெய்டு டொமெஸ்டிக் ஒர்க், பே பண்ணாம வீட்ல பண்ணக்கூடிய டொமெஸ்டிக் ஒர்க் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா as per 2019 women தான் இருக்கிறதுலே ஜாஸ்தியா அன்பெய்டு ஒர்க் பண்றாங்க, which is greater than 92%. men அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா they are also working at home unpaid domestic work 27%. சரி, அப்ப எம்ப்ளாய்மெண்ட்ல எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாஸ்தியா வெளியில போய் வேலை பார்க்கறது அப்படின்னா men 71%, விமனோட பெர்சன்டேஜ் இஸ் 22%. ஆனா விமன் வெளியில போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம விமன் எம்பவர்மெண்ட், விமனுக்கு இன்னும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஸோ ஈவன் ஆஃப்டர் 75 இயர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போறோம் 2022ல, பட் ஸ்டில் விமனோட ஒர்க் ஃபோர்ஸ் இன் தி எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் ரிலேட்டிவ்லி லோ. ஸோ அப்போ ஏரியா வைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கறதுல ஃபீமேல் ஆர் 22.5%, சரியா, வெளியில போய் வேலை பார்க்கறதுல. இதுவே அர்பன் ஏரியால பாருங்க 19.9%. ரூரல் ஏரியாவை காட்டிலும் அர்பன் ஏரியால எக்ஸ்போஜர் ஜாஸ்தி அப்படின்னு பேசுவோம். ஆனா ரூரல் ஏரியால தான் விமன் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்ல ஜாஸ்தியா எம்ப்ளாய்டா இருக்கிறதுனால விமன் ஆர் ஷோயிங் அ கிரேட்டர்
percentage. Agriculture le India one of the characteristics is feminization of agriculture. அதாவது agricultureல women population ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது. Whereas unpaid domestic work வீட்ல வேலை பார்க்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா rural ஏரியால 93.2% and urban ஏரியால 88.8%. சரி, when we take the male, urban ஏரியால 73%, rural ஏரியால it is relatively less, and rural ஏரியால domestic work men கம்மியா இருக்காங்க, urban ஏரியாலையும் men அப்படிங்கிறவங்க domestic work கம்மியா பண்றாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா all over women are doing this unpaid domestic work at home, men அப்படிங்கிறது relatively less ஆவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வெவ்வேறு ஸ்டேட்ஸ்ல எந்த அளவுக்கு டிஸ்பாரிட்டி இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. when you take southern states, x-axisல they have percentage of men, x-axisல they have percentage of women, y-axisல percentage of men கொடுத்திருக்காங்க. when you take the southern states, we'll go with the southern states. இது வந்துட்டு unpaid domestic services அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25% தமிழ்நாடு இருக்காங்க. whereas women அப்படின்னு வரும்போது it is more than 88% மேல you have women. ஸோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா southern states அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா women in workforce ஜாஸ்தியா இருக்கு. பட் ஆனா ரொம்ப ஜாஸ்தியா 92%க்கு மேலலாம் இல்ல. whereas when you take this north eastern ஸ்டேட்ஸ்லாம் எடுத்து பாருங்களேன், when you take this Assam, அருணாச்சல் பிரதேஷ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா you could see that the north eastern ஸ்டேட்ஸ்ல மென்னும் unpaid domestic workல ஜாஸ்தி இருக்காங்க. that is when you take Assam, it is somewhat around 59, when you take Assam in women அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா it is somewhat around 94 or 95. so அப்போ women and men இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலண்டா unpaid percentage of unpaid domestic servicesல இருக்காங்க. இதுவே when it comes to employment and related acts அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா you could see that we'll go with the northeastern states. you could see that Arunachal Pradesh is over here. women percentage in employment அப்படின்னு கேட்டீங்கன்னா it is somewhat around 12 அந்த range கிட்ட, and men அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா it is somewhat around 35. so கிட்டத்தட்ட வந்துட்டு என்னக்கும் விமெனுக்கும் இருக்கக்கூடிய difference is not great. so which says that northeastern states are highly அந்த gender equality அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, men and women எவ்வளவுக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க domestic works, எவ்வளவுக்கு employment, so it is relatively high. whereas when you take the southern states, we'll again go with தமிழ்நாடு எடுத்து பாத்துறீங்க அப்படின்னா employmentக்கு women எவ்வளவு பேர் போறாங்க அப்படின்னா it is nearly 35% of the women are employed average எடுத்து பார்க்கும்போது. whereas men அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது you could see that it is more than or literally 75% கிட்ட men இருக்காங்க. அப்ப ஒர்க் ஃபோர்ஸ்ல அகெயின் தமிழ்நாடு மாதிரி இருக்கக்கூடிய டெவலப்டு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்ஸ்ல கூட men are having greater participation in employment, women are having less participation in employment. ஆனா இது வந்துட்டு it is comparatively southern statesல women participation அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு அப்படி தான். ஸோ அப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சதர்னா இருக்கட்டும், வெஸ்டர்ன் சென்ட்ரல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா விமென் வென்ட் டு ஒர்க் கம்பேர்ட் டு அதர்ஸ். மற்ற ஸ்டேட்ஸை காட்டிலும் விமென் எப்படி இருக்கு, ஐ கிவ் யூ எக்ஸாம்பிள் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்ததில்ல, விமென் ஜாஸ்தி பேர் வேலைக்கு போறாங்க. ஆனால் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மென் வந்துட்டு எவ்வளோ போயிருந்தாங்க, கிட்டத்தட்ட 70 to 80% கிட்ட போயிருந்தாங்க. ஆனால் விமென் 35% வரைக்கும் தான். அப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா வந்துட்டு ரொம்ப சிக்னிஃபிகண்டான டிஃப்ரென்ஸா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. whereas நம்ம வந்துட்டு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் யுவர் நார்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், நார்தர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி விமென் வந்துட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ல தான் இருப்பாங்க. இதுவே எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல ரொம்ப கம்மியான விமென். யூ குட் சி ஈவன் டெல்லி த கேபிட்டல் சிட்டி, பெர்சன்டேஜ் ஆஃப் விமென் இன்டு ஒர்க் ஃபோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்வாட் அரௌண்ட் 12 தான் இருக்கு. whereas when you take percentage of employment in Delhi அப்படின்னு when you take the chart it is somewhat around 72 அப்படின்னு சொல்லிட்டு percentage. அப்ப அகெயின் டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது வேலையில போறது ஈவன் in the capital சிட்டியே இருக்கு அப்படிங்கிறது. whereas when it comes to north eastern states, a relatively high percentage of men in most of the states household courtsல என்னதான் பண்றாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணதான் செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. the next article is
the perils of state overreach அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி கொடுத்திருக்காங்கன்னா ரீசெண்டா வோடோஃபோனுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு பர்டிகுலர் டாக்ஸ் ரிலேட்டடா ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. இதுல இந்தியா கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா இன்டர்நேஷனல் ட்ரைபியூனல் ஒன்னு வேர்டிக் கொடுத்திருக்காங்க. சரி, இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வோடோஃபோன் குரூப் வந்துட்டு இந்தியால வந்துட்டு சில கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸை வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. இதுலயுமே 67% ஆஃப் தி ஸ்டேக் இன் ஹுட்சிசன் ஈசர் கம்பெனில வந்துட்டு ஷேர்ஸ் வாங்கியிருந்தாங்க. இந்த ஷேர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா இதை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல விற்பாங்கல்ல. இப்ப நீங்க வந்துட்டு ஒரு 100 ரூபாய்க்கு வந்துட்டு இடம் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த இடத்தையே நீங்க விற்க போறீங்க அப்படின்னா you will either sell it for 1 lakh rupees இல்ல 10 lakh rupees. அப்ப இந்த 10 வருஷத்துக்கு இதுல என்ன இருக்கும் அப்படின்னா இதுல வரக்கூடிய கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். அப்ப நீங்க வாங்குனது 100 ரூபாய்க்கு தான், ஆனா நீங்க விற்க போறது 1 லட்சம் ரூபாய்க்கு அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு ஆயிடுது 99,000 and something வந்துட்டு it is profit for you இல்லையா. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்பர் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ் நடக்கும் போது இந்த வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு என்ன கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்ஸ் கட்டணும். இந்த மாதிரி பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் தான் டிரான்ஸ்பர் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க இந்த கம்பெனியை வாங்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்துட்டு இட் இஸ் சம்வாட் லேட்டர் பிஃபோர் 2012க்கு முன்னாடி இந்த அசெட் வாங்கியிருந்திருப்பாங்க. அதாவது ஆனா எது பிரகாரம் வாங்கியிருப்பாங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1962 பிரகாரம் வாங்கியிருந்திருப்பாங்க. அண்ட் ஆஸ் பர் தி பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி. வேற பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டினா யுனைடெட் கிங்டம்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இந்தியால கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் எந்த விதமா ப்ரொடெக்ட் பண்ணப்படுவாங்க, என்னென்ன மாதிரியான டாக்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கப்படுங்கிறது ஏற்கனவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டில சைன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் 2012ல இந்தியன் கவர்மெண்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்கு. கொண்டு வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த இன்கம் அதாவது இந்த கேபிட்டல் இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ்ல வரக்கூடிய இன்கம் ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ போகுது அப்படின்னா இந்த கேபிட்டல் அசெட்ஸ் நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்கல்ல அது மேல we will put a taxable income with retrospective from April 1st இருந்து நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே நாங்க ரெட்ரோஸ்பெக்டிவா டாக்ஸ் போடுவோம். உள்ள வரும்போது இதுக்கு டாக்ஸ் போட மாட்டோம்னு சொல்றீங்க, ஆனா ஒரு ஸ்டிபுலேட்டட் டைம்க்கு அப்புறம் புதுசா நீங்க ஒரு ஆக்ட் கொண்டு வந்துட்டு நீங்க ஆக்ட்ல என்ன சொல்றீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க அதுக்கு திருப்பி டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. சோ இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வோடோஃபோன் குரூப் இதை நாங்க லீகலா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர் ஸ்டேட் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் ட்ரைபியூனல் கிட்ட போய் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. சோ அப்ப இந்தியா நெதர்லாந்து பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி பிரகாரம் என்ன ரூல் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்துட்டு வோடோஃபோன் மேல நீங்க இவ்வளவுக்கு டாக்ஸ் கட்டணும். அதாவது கிட்டத்தட்ட 22,000 crore வந்துட்டு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா அது ஆஸ் பர் லா அவங்க உள்ள வரும்போது அது லா கிடையாது. ஆனா நீங்க 2012ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ்னா இதுக்கு முன்னாடி நாங்க எந்த டைம்ல இருந்து சொல்றோமோ அது பாஸ்டா இருந்தா கூட அதுக்கும் கட்டணும் அப்படின்னு சொல்றது. சோ அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களை ஃபுல்லா கட்ட சொல்றாங்க, இவ்வளவு ரூபா கட்ட சொல்றாங்க அப்படின்னு வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கும் போது இந்தியன் கவர்மெண்ட் நீங்க இப்படி பண்றது ரொம்ப தப்பான விஷயம், இது ஃபேரான காம்படிஷன் கிடையாது, இன்வெஸ்டர்ஸ் உள்ள எடுத்துட்டு வராது. பிளஸ் இது இந்த மாதிரி ஒரு லா கொண்டு வரலாமா அப்படின்னு மான்டேங் சிங் அலுவாலியா டெபுட்டி சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் கிட்ட கேட்ட போது இந்த மாதிரி லாவை வந்துட்டு அமெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க இனிஷியலா 2012ல. ஆனா அப்போதைய பினான்ஸ் மினிஸ்டர் பிரணாப் முகர்ஜி we have to do this அப்படின்னு சொல்லிட்டு மான்டேங் சிங் அலுவாலியா கொடுத்த அட்வைஸை வந்துட்டு இக்னோர் பண்ணியிருப்பாரு. சோ அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் யாரெல்லாம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ எங்க நமக்கும் இந்த மாதிரி ரெட்ரோஸ்பெக்டிவா டாக்ஸஸ் கட்ட வேண்டியமோ அப்படிங்கிற பயம் வந்துட்டு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிஜேபி கவர்மெண்ட் அப்போதைக்கு அப்போசிஷனா இருந்த பார்ட்டி இந்த மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய லா இட் இஸ் நாட் குட், திஸ் இஸ் டாக்ஸ் டெரரிசம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா இப்போதைக்கு மோடி கவர்மெண்ட் பவருக்கு வந்து எனாமரஸா சப்போர்ட் இருந்தா கூட இவங்க எந்த விதமான சேஞ்சஸும் இந்த லாக்கு பண்ணவே இல்லை. சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அப்போதைய ரூலிங் பார்ட்டியா இருக்கட்டும் இல்ல இப்போதைய ரூலிங் பார்ட்டியா இருக்கட்டும் வரக்கூடிய ரெவென்யூ மட்டுமே தான் பாக்குறாங்களே ஒழிய நம்ம கண்ட்ரிக்குள்ள ஒரு இன்வெஸ்டர் வராரு அப்படின்னா இஸ் ஹி ஃபீலிங் சேஃப், திருப்பி நம்ம கிட்ட வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கறத பாக்குறது கிடையாது. அப்ப இதுல இந்த வேர்டிக்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வோடோஃபோன் வந்துட்டு இந்த கேஸ டீல் பண்ணி கோர்ட் அப்படி இப்படின்லாம் எடுத்துட்டு வந்தது இல்ல கிட்டத்தட்ட
40 crores அப்படிங்கிறது வோடோஃபோன் கம்பெனிக்கு லாஸ். இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் டு பே திஸ் ஆல்சோ, இன்க்ளூடிங் டாக்ஸ் என்னென்னலாம் நீங்க அவங்க வாங்கியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு வேர்டிக்ட் வந்துருச்சு. அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய வேர்டிக்ட்ல இருந்து நம்ம இதோட வேர்டிக்ட பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் இன்னும் வெளியில வரல. ஆனா சில பாயிண்ட்ஸை வந்துட்டு இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரைபியூனல் ஹஸ் ஆர்டர்ட் இந்தியா டு ரீஇம்பர்ஸ் தி லீகல் காஸ்ட். எவ்வளோ கோர்ட்டுக்காக செலவு பண்ணாங்களோ அந்த 40 கோடியும் நீங்க வோடோஃபோனுக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப இந்த 40 கோடி அப்படிங்கிறது யாரோட காசா போக போகுது அப்படின்னா, நம்ம எல்லாரும் கட்டின டாக்ஸை வச்சுதான். ஸோ இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி தி டாக்ஸ் பேயர்ஸ் மணி விச் வில் பி யூஸ் டு பே தி வோடோஃபோன். அப்ப இதுல இருந்து தெரியக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ்னு சொல்லக்கூடிய பார்லிமெண்ட், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரிஸ், இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, they need to internalize India's bid, அதாவது இந்தியா மற்ற கண்ட்ரிஸோட பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி அப்படிங்கிறது என்ன மாதிரி போட்டிருக்காங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம அது பிரகாரம் நடக்கிறோமா அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய law that has to be consistent with the international law when it comes to international treaties. செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the value of rule, ஒரு law அப்படின்னு நீங்க ஒரு கொண்டு வர்றீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நீங்க ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து சில லா நாங்க டாக்ஸ் இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நம்பிக்கை கொடுத்து தான் இன்வெஸ்டர்ஸை உள்ளேயே கொண்டு வரீங்க. ஆனா நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட லாஸை வந்துட்டு பிற்காலத்துல நீங்க மாத்திக்கிட்டே இருக்க போறீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஒரு லிபரல் டெமோக்ரஸில வந்துட்டு ஒரு ரூல் ஆஃப் லா வந்துட்டு குவாலிட்டியா இல்லை, எப்ப வேணாலும் இதை மாத்திக்கலாம், நமக்கு எப்ப வேணாலும் ஷாக் ரைஸ் ஆகலாம் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் ஹேஸ் டு பி deleted. இந்த மாதிரி இருக்கக்கூடிய situations இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The third one, honoring the international law. So the government might challenge, ஒருவே might be Indian government இதை சேலஞ்சும் பண்ணலாம், இல்ல நீங்க கொடுத்து சொல்லியிருக்க 40 கோடியை வந்துட்டு எங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது பப்ளிக் பாலிசியை வந்துட்டு இது பண்றோமா, எங்களோட பப்ளிக் பாலிசி இந்த மாதிரிதான் இருக்குன்னு கூட நீங்க சொல்லலாம். ஆனா ஃபியூச்சர்ல என்னதான் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வந்துட்டு இன்டர்நேஷனல் லாவை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் தான் ரொம்பவே ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது வெளியில என்ன ஆக ஆரம்பிச்சோம்னா, இந்தியால வந்துட்டு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவோட லா எப்படி இருக்கும், இது என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அந்த ஃபோர்த் திங், இந்த மாதிரியான ரூலிங் ஹவ் இட் இஸ் கோயிங் டு இம்பாக்ட் இதே மாதிரியான கேசஸ் கெய்ரன் எனர்ஜி அண்ட் வேதாந்தா குரூப்ஸோட இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல எப்படி இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. And the fifth point is, இந்த பர்டிகுலர் அவார்ட், இந்த பர்டிகுலர் வேர்டிக்டை இந்தியா எடுத்துட்டு இதுக்கு அகெயின்ஸ்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் வந்துட்டு அவங்களோட ஆன்டிகனிஸ்டிக் பாலிசிஸை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இது இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாவே போயிடும். ஏன்னா எப்ப இந்த பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸ்ல நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சோ, இந்தியா எந்த கண்ட்ரியோட ட்ரீட்டி போட்டிருக்காங்களோ அவங்கள கேட்காமயே இந்தியா யூனிலேட்டரலா தான் போட்டிருக்கக்கூடிய எல்லா பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டிஸையுமே டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இதனால என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாம் சொல்லும் போது இந்த மாதிரி கேசஸ்லாம் ஃபைல் பண்ணும் போது இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கண்ட்ரீஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்தியாவோட சாவரனிட்டியில வந்துட்டு ரொம்ப தலையிடுறாங்க. அப்ப இந்தியா வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட சில பாலிசிஸ் இருக்கு, ஆனா இதை மிஸ்யூஸ் பண்ணி கம்பெனிஸ் வந்துட்டு நிறைய டாக்ஸ் எவேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரியலா நடக்கக்கூடியது அது கிடையாது. இந்த ரெட்ரோஸ்பெக்டிவா போடக்கூடிய லாஸ்னால இந்தியாவோட ரெகுலேஷன் அப்படிங்கிறது ப்ராப்பரா இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. அப்போ வாட் இந்தியா ஹேஸ் டு டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பர் ரெகுலேஷன், ஏற்கனவே லாஸ் இருக்கு, நீங்க அதை ப்ராப்பரா ரெகுலேட் மட்டும் போனுங்க. ஸோ அப்ப நிஜமாலே இந்தியன் கவர்மெண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வரணுங்கிறத நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இந்தியா இப்போதைக்கு வோடோஃபோன் கம்பெனிக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் அகேன்ஸ்ட் நடந்த கேஸ்ல இந்தியாவை தி டிஸ்பியூட் ட்ரைபியூனல் என்னென்ன மாதிரியான வேர்டிக்ஸ்ல என்னென்ன மாதிரியான காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்க திருப்பி கொடுத்து யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் யூ கெயின் தி கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. The next article is Sri Lankan bans cattle
slaughter. Okay, when you take Sri Lankan country அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஜாஸ்தியா they are the Buddhist majority country. 70% of the population is Buddhist population. எப்பயுமே ancient history படிக்கும் போது வேதிக் பீரியட் எண்ட் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ல நிறைய சாக்ரிஃபைசஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க கவுஸ். அக்ரிகல்ச்சர் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரீசன் இந்த கவு ஸ்லாட்டர் எல்லாம் பேன் பண்ணி அகிம்சா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கிறது புத்திஸ்டோட ஒன் ஆஃப் தி பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த 70% of the population is Buddhist அப்படிங்கனால அவங்களோட ரிலிஜன் படி பீஃப் சாப்பிட மாட்டாங்க. ஆனா இருக்கக்கூடிய other minority populations like Muslim who make 10% of the population, Christian and some sections of the Hindus என்ன பண்றாங்கன்னா இந்த பீஃப் வந்துட்டு கன்சியூம் பண்றாங்க. அண்ட் பீங் அ புத்திஸ்ட் நேஷன் சிங்களா புத்திஸ்ட் குரூப்போட ப்ரிவலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கறனால கண்டிப்பா இந்த கேட்டில் ஸ்லாட்டர் அப்படிங்கறத வந்துட்டு பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே கவர்மெண்ட் கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கவு ஸ்லாட்டர் நீங்க பேன் பண்றீங்க அப்படிங்கிறது ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸை நீங்க டார்கெட் பண்றீங்க. ஏன்னா இவங்க பீஃப் சாப்பிட்றது மட்டும் கிடையாது, இவங்களோட தொழிலே வந்துட்டு இந்த மீட் ட்ரேட டிபெண்ட் பண்ணி நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ அப்ப இவங்க எல்லாரையும் இது பண்றீங்க அப்படிங்கும்போது இவங்களால ஏற்படக்கூடிய இந்த ட்ரேட் அப்படிங்கிறது டவுன்ஃபால் ஆகும். ஸோ அப்ப இவங்க இப்போதைக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் ரூலிங் கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா லைவ் ஸ்டாக் ரிசோர்சஸ் ரெக்வயர்ட் ஃபார் ட்ரெடிஷனல் ஃபார்மிங் பர்பசஸ். அப்போ வேதிக் டைம் ஸ்கேல்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த சாக்ரிஃபைசஸ்ங்கிறது ஜாஸ்தியா பண்ணதுனால ஃபார்மிங் பர்பசஸ்க்கு கேட்டில்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதே எக்ஸ்பிளனேஷன் தான் இவங்களும் கொடுக்குறாங்க. லைவ் ஸ்டாக் ரிசோர்சஸ் ரெக்வயர்ட் ஃபார் ட்ரெடிஷனல் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் எப்படி இருக்கு, இன்சஃபிஷியண்டா இருக்கு பிகாஸ் டியூ டு தி ரைஸ் ஆஃப் கேட்டில் ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளஸ் திஸ் இஸ் ஆல்சோ அஃபெக்டிங் தி லோக்கல் டைரி இண்டஸ்ட்ரி. அதனால கேட்டில் ஸ்லாட்டரை கம்ப்ளீட்டா பேன் பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீலங்கால சொல்லியிருக்காங்க. The last article that we will read is why are Azerbaijan and Armenia fighting again? Sorry, first map based question, Azerbaijan and Armenia. So in the country வந்துட்டு it is in Central Asian country, Caspian Sea border பண்ணிருக்க Azerbaijan. You could see the capital of Azerbaijan is Baku, whereas when it comes to Armenia, the capital of Armenia is Yerevan. And when it is bordering northern part la Russia, Georgia, eastern side la western side la you have Turkey and southern part la you have Iran. You could see this as the Central Asian country. இது சோவியத் யூனியனோட ஒரு பர்டிகுலர் ஒரு பர்டிகுலர் ரீஜன் தான் இந்த அசர்பைஜான் அண்ட் அர்மேனியா. எப்போ சோவியத் யூனியன் 1991ல டிஸ்இன்டகிரேட் ஆச்சோ அப்போ இது எல்லாமே ஸ்பிளிட் ஆகி வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இப்போதைக்கு போன் ஆஃப் கன்டென்ஷன் எந்த இடத்துல பிரச்சனை, எங்க வார் மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னா நாகர்னோய் கராபாக் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பிளேஸ். அண்ட் யூ குட் see that இந்த பர்டிகுலர் பிளேஸ் எங்க இருக்குன்னா அசர்பைஜான்ல இருக்கு. சரி, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பார்டர் கிளாஷ் அப்படிங்கிறது புதுசு கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு 26 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார்டர் கிளாஷ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா நடந்து வார் மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸை ரீச் பண்ணதுக்கு அப்புறமாட்டி சீஸ்ஃபயர் இனிமே யாருமே வந்துட்டு இந்த இடத்துல ஃபயர் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ரூல் வந்துருச்சு. சரி, வில் கெட் இன் டு தி ரூட்ஸ் ஆஃப் தி கான்ஃபிளிக்ட். என்னதான் ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இந்த பர்டிகுலர் ரீஜன் நகோரானா காராபாக் அப்படிங்கிற பிளேஸ் வந்துட்டு லார்ஜ்லி ஒரு மவுண்டேனஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ரீஜன். இதுல இருக்கக்கூடிய மக்கள்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் 1,50,000 பீப்புள் தான் இந்த ரீஜனுக்குள்ள இருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ரீஜன் எதுக்குள்ள இருக்குன்னு பார்த்தோம்னா அசர்பைஜானுக்குள்ள இருக்கு. ஆனா என்னதான் இந்த பர்டிகுலர் பிளேஸ் அசர்பைஜானுக்குள்ள இருந்தா கூட இதுல இருக்கக்கூடிய முக்காவாசியான பாப்புலேஷன் ஆர் அர்மேனியன் எத்னிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியலா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது சோவியத் யூனியன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ரீஜன் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இட் வாஸ் தி மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஒட்டோமன் டர்க்ஸ், ரஷ்யன் அண்ட் பெர்ஷியன் எம்பையர்ஸுக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி. ஸோ எப்போ வந்துட்டு அசர்பைஜானும் அர்மேனியாவும் சோவியத் ரிபப்ளிக்ஸோட ஒரு பார்ட்டை 1992ல ஆச்சோ மாஸ்கோ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நகரோனா காராபாக் அப்படிங்கிற பிளேஸை அசர்பைஜானுக்கு வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அசர்பைஜானுக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் ரீஜன்ல மேக்சிமம் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அர்மேனியன் பாப்புலேஷன் தான். அதனால இவங்களுக்கு ஜாஸ்தியான அட்டானமி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. 1980ல எப்போ சோவியத் யூனியனோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சதோ இந்த இடத்துல செப்பரேட்டிஸ்ட் எனக்கு தனி நாடு வேணும், எனக்கு தனியான ஒரு ஐடென்டிட்டி வேணுங்கிற அந்த செப்பரேட்டிஸ்ட் இது வந்துட்டு ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சிச்சு இந்த பர்டிகுலர் ரீஜன்ல. 1988ல த நேஷனல் அசம்பிளி ஆஃப் தி சோவியத் யூனியன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரீஜனுக்கு கொடுத்திருந்த அட்டானமஸ் ஸ்டேட்டஸை கம்ப்ளீட்டா
டிசால்வ் பண்ணிட்டு அர்மேனியாவோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அர்மேனியாவோட ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொன்ன கொஞ்ச நாள்லே எப்ப சோவியத் யூனியன் டிஸ்இன்டகிரேட் ஆகச்சோ, அதாவது 1991ல டிஸ்இன்டகிரேட் ஆகும்போது அர்மேனியாவும் அசர்பைஜானும் தனித்தனி கண்ட்ரீஸா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப தனித்தனி கண்ட்ரீஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது ஏன் ஏரியாவா உன் ஏரியாவாங்கிற பிரச்சனை வந்து கிளாஷ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வார்க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் லாஸ்ட் ஆயிருக்கும் டில் 1994 ஒரு சீஸ் ஃபயர் வர வரைக்கும். அந்த டயத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அர்மேனியா வந்துட்டு தே டுக் கண்ட்ரோல் ஆஃப் திஸ் நாகரோனா கார்பேக் அதுல இருக்கக்கூடிய அண்ட் ஹேண்டட் இட் அங்க இருக்கக்கூடிய அர்மேனியன் ரெபல்ஸ்க்கு அதை கொடுத்துட்டாங்க. இந்த அர்மேனியன் ரெபல்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் பிளேஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க இண்டிபெண்ட் பட் இண்டிபெண்டான ஒரு பர்டிகுலர் ரீஜன் அங்க அசர்பைஜானோட ஒரு பார்ட் கிடையாதுன்னு இந்த ரெபல்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா எந்த ஒரு இன்டர்நேஷனல் ரெகனைசேஷனும் கிடைக்கவே இல்லை. இப்பயும் இந்த ரீஜனை அசர்பைஜானோட ஒரு பார்ட்டா தான் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சீஸ்ஃபயர் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கூட நடந்த கிளாஷ்னால கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்ப திருப்பி இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. when you take energy எக்கனாமிக் வைஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அசர்பைஜான் இஸ் an எனர்ஜி ரிச் கண்ட்ரி அண்ட் நிறைய கேஸ் அண்ட் ஆயில் பைப்லைன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. in this particular region அசர்பைஜான் இஸ் கம்ப்ளீட்லி a natural gas and oil pipeline ஜாஸ்தியா இருக்கக்கூடியது. ஸோ டர்க்கி அண்ட் யூரோப்புக்கு கூட இங்க இருந்து தான் கேஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் போயிட்டு இருக்கு. and you could see that the important pipelines are Baku Tbilisi Shenyang oil pipeline, Western Route export oil pipeline, Trans Anatolian gas pipeline, South காஸ்கஸ் கேஸ் பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இந்த கான்ஃபிளிக் ஜோன் வழியா தான் பாஸ் ஆகுது. ஒருவேளை வார் வந்தது அப்படின்னா இந்த பைப்லைன்ஸ் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணிடுவாங்க. அப்ப எனர்ஜி சப்ளை அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எதுக்குமே போக போறது கிடையாது. சரி, இதுல முக்கியமான கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்டர்ன் சைடுல திஸ் பர்டிகுலர் கண்ட்ரி வாஸ் பார்டர்ட் பை டர்க்கி. அப்ப டர்க்கிக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டர்க்கி ஹிஸ்டாரிக்கலா யாரதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அசர்பைஜானை தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே. டர்க்கி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா they are having a troublesome relationship with Armenia. 1990ல வார் நடக்கும் போது கூட டர்க்கி வந்துட்டு தன்னோட பார்டர்ஸ் அர்மேனியாவுக்கு கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி எந்த ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசரீஸ் அதாவது அசர்பைஜான்ல இருக்கக்கூடிய மக்களும் டர்க்ஸும் ஸ்ட்ராங் ஆன கல்ச்சுரல் ஹிஸ்டாரிக்கல் லிங்க்ஸ் வச்சிருக்காங்க. when you take அசர்பைஜான்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இவங்க டர்க்கிஷ் எத்தனிக் கம்யூனிட்டி, அவங்களோட லாங்குவேஜுமே டர்க்கிக் ஃபேமிலிக்குல இருந்து தான் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான் அசர்பைஜானுக்கும் டர்க்கிக்கான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங். எப்போ ஜூலைல கிளாஷ் ஆரம்பிச்சதோ அப்பயே டர்க்கி வந்துட்டு they started to have a joint military exercise with அசர்பைஜான். டர்க்கிஷோட பிரசிடென்ட் என்ன பிளேம் பண்ணான்னா அர்மேனியா தான் இப்போதைய ரீசெண்டா நடக்கக்கூடிய கிளாஷஸ்க்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஃபுல் பழியும் யார் மேல போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்மேனியா மேல போட்டிருப்பாங்க. ஆனா when you take this அன்காராவோட அக்ரஷன் பாலிசி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வருது. எங்கெங்கெல்லாம் ஓட்டோமன் டக்ஸோட பவர் இருந்ததோ அங்க எல்லாமே இன்னும் உங்களோட பவரை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு. ஓகே, வாட் அபவுட் ரஷ்யா தென்? ஏன்னா இவங்க எல்லாருமே ரஷ்யால இருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான். அப்படிங்கும்போது ரஷ்யாவுக்கு அர்மேனியாவா இருக்கட்டும் அசர்பைஜானா இருக்கட்டும் ரெண்டு பேருமே they are in a good relationship அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த குட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ரஷ்யா இப்போதைக்கு என்ன ட்ரை பண்ணாங்கன்னா we have to strike balance between the two countries. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பீஸ்ஃபுல்லா இந்த ரீஜன் இருந்தாதான் கம்ப்ளீட்டா அந்த ரீஜனா இருக்கட்டும் அங்க இதுக்குள்ள போகக்கூடிய பைப்லைன்ஸா இருக்கட்டும் எல்லாமே strategically positive இருக்கும் அப்படிங்கிற. So if you like my video, like, share and subscribe to Conquer Eyes and press the bell icon for further notifications. Thank you.